தேங்க்ஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தண்ணி ஏதாவது முழுங்கிட்டியா? இல்ல, நான் ஓகே தான். அனு, எனக்கு பயமா இருக்குடி. என்னடி ஆச்சு? ஆகாஷ், ஒன்றும் இல்லை. இங்க பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். அக்கா, இனிமே நான் உன்கிட்ட சண்டையே போட மாட்டேன். அனு, முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. ஆதி, பயந்துட்டியா? அதெல்லாம் கேட்காத. ஒரு செகண்டில் ஆடி போயிட்டேன். சரி, நீ தண்ணி எதுவும் முழுங்கல. ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. ஈரமாக நிற்காத. சோஃபி, அனு உள்ள கூட்டிட்டு போ. அனு, வா உள்ள போலாம். ம். அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ். எங்க அக்கா கொன்னனா எங்க யாராலையும் தாங்கிக்க முடியாது. டேய், அதான் உங்க அக்கா நல்லா இருக்கால, ஒன்றும் இல்லை. சரி, 2 பேரும் உள்ள வாங்க, ஈரமா நிற்காதீங்க. ஏதோ வரேன் ப்ரோ. ஆகாஷ், அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வா. வாங்கண்ணே, போலாம். நான் உங்களுக்கு டவல் கொண்டு வரட்டுமா? இல்லைம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆதி, வெறும் டிஷர்ட் மட்டும் போட்டுக்கோடா, மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கோ. ஓகேடா. என்னங்க டவல்? அனு இப்போ ஓகேவாடா? என்ன பண்ணுறா? இப்ப நல்லதா இருக்கா. துணி மாத்திட்டு வருவா. ஆதி, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? அனு, இந்த ட்ரெஸ்ஸில் நீ பார்க்க எங்கள் அம்மா மாதிரி இருக்க. நான் போயெல்லாம் சொல்ல, நிஜமா. நீ ஏன் இவ்வளோ ஈரமா இருக்க? டவல் கொடுங்க. சரி சரி, நான் கிளம்பட்டுமா? இரு ஆதி, சாப்பிட்டு போலாம். இல்லை அனு, பரவாயில்ல, இன்னொரு நாள் பார்க்கலாம். எதுனாலும் கால் பண்ண, உடம்ப பார்த்துக்கோ. சாரி ஆதி, உன் டேவை எப்பவும் ஸ்பாயில் பண்ணுறதே என் வேலையாக போச்சு. எனக்கு உன்னை விட எதுவும் முக்கியம் இல்லடி. நீ சேஃபாக இரு. தனியாக எங்கேயும் போகாத. வெளியே எங்கன்னா போனால் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவோடு போ. இல்லைன்னா உங்கள் மாமா பெரியவங்க யாராவது கூட கூட்டிகிட்டு போ. என்ன நல்லா பேசுறதே ஒரு மாதிரி இருக்கு. ஆகாஷ், உங்கள் அக்காவை பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன். டேய், அப்பாக்கெல்லாம் எதுவும் சொல்லிடாத, அப்புறம் என்னை இங்கே அனுப்பவே மாட்டாங்க. சரி அனு, இனிமே இந்த மாதிரிலாம் தண்ணியில் விழாதானே. அனு, நான் கிளம்புறேன்டி, பார்த்துக்கோ. ஒரு நிமிஷம் ஆதி. சோஃபி, கொஞ்சம் இங்கே வாடி. சொல்லணும். சோஃபி, இவங்க 2 பேரையும் மெயின் ரோடு வரைக்கும் விட்டுட்டு வாங்க. ஆகாஷும் நீயும் போ. இல்லை அனு, இங்கே தானே, நான் தனியாகவே பார்த்துக்கிறேன். அதுக்கு இல்லை ஆதி, வெளியே என் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, நீ யாருன்னு கேட்பாங்க, அதான். அப்போ ஓகே, நான் கிளம்புறேன். ஈவினிங் கால் பண்ணுவேன், எடு. ம், பார்த்து போயிட்டு வா. ம். ஆசிஃப், வாடா மச்சம் போகலாம். அனு, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் அவங்கள விட்டுட்டு வந்துடுறேன். என்ன பார்த்துட்டே இருக்க? போட்டுமா? ம், போவாத. என்னடி? சரி நீ போ, ஒன்றும் இல்லை. ஓ, இப்படி நீ அனுப்புனா நான் எப்படிடி போவேன்? நீ ஏன் சோகமாக போகிறேன்? அனு, எங்க இருக்க? சரி, நீ கிளம்பு, மாமா கூப்பிட்றாங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே அனு. அனு, இங்கதான் இருக்கியா? மாமா, சொல்லு அனு, ஆதி யாரு? ஃப்ரெண்டு மாமா. ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லாத. நானும் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கேன். அவனை உன் ஸ்கூல்லேயே பார்த்தேன். அன்னைக்கே நீ பேசியிருப்ப, உன் ஃப்ரெண்டாக இருந்தா. மாமா ப்ளீஸ், இப்போதைக்கு என்ன எதுவும் கேட்காத. நான் கேட்க மாட்டேன், ஆனால் நீ யோசிச்சு முடிவு பண்ணு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அனு. நீ சந்தோஷமா இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். என் கவலைலாம் மாமாவை பற்றி மட்டும்தான். சரி, நீ எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காத. மாமா சாரி மாமா, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதையும் மறைச்சதில்லை. இங்கே பாரு, நீ சொல்லலனாலும் என்னால் சிலது புரிஞ்சுக்க முடியும். மாமா, நம்ம வீட்டில் சொல்கிற மாதிரி என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நீ எனக்கு அப்பா மாதிரி. எனக்கு தெரியும் அனு, நான் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறேன். எனக்கு நம்ம சோஃபியை தான் பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சோஃபி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோ. சரி, நீ அந்த பையன்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கியா? இல்லை மாமா, எனக்கு பயமாக இருக்கு. அவன் உனக்காக ஸ்டாண்ட் பண்ணுவானா? அவன் எனக்காக இருப்பான் மாமா, ஆனால் என் பயமே அது இல்லை. அவன் இப்போதைக்கு டாக்டர் படிச்சுட்டு இருக்கான். ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு தெரியாது மாமா. அவன் மாறிடுவான்னு நினைக்கிறியா? இல்லை மாமா, நான் அவளுக்கு சரியானவ இல்லைன்னு நினைக்கிறேன். அனு, இந்த லவ்ன்றது பொருத்தம் பார்த்து வராது, சரியா? வெயிட் பண்ணு, யோசிச்சு நல்ல முடிவாயிடு. சரி மாமா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, அவனுக்குமே எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் பேசிக்கிறத பார்த்தா அப்படி இல்லை. சரி அனு, எதுவும் இல்லை, ஃப்ரீயாக இரு, நார்மலாக இரு. வீட்டுக்கு போகலாமா? ஓகே மாமா. சோஃபியும் ஆகாஷும் அவங்க ட்ராப் பண்ண போயிருக்காங்க. சரி வா, போகிற வழியில் அவங்களையும் ஏற்றிட்டு போயிடலாம். ஆனால் செம்மையாக பயந்துட்டோண்டி. நல்ல வேலை உன் ஆள் இருந்ததுனால தப்பிச்சோம். சும்மா ஆளுன்னு சொல்லாதடி, பக்கு பக்குன்னு ஆகுது. சும்மா இல்லை, படத்தில் வர மாதிரி இருந்துச்சுடி. இங்கே என்னடானா அவன் குதிக்கிறான், அங்கே என்னடானா உன் மாமா குதிக்கிறாங்க. சரி சரி, நான் உனக்கு கேட்கட்டா? கேளானு, நமக்குள்ள தானே. உனக்கு ராம் மாமாவை பிடிக்குமா? நீ எப்படி கேட்குறேன்னு தெரியல, ஆனால் ஜென்ரலாக கேட்டால் பிடிக்கும். பர்சனலாக கேட்டாலுமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்கள் 2 பேர்த்தையும் அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க.
ஆ அப்போ ஓகேடி. ஏய் ஓகேல நிறைய இருக்கு, என்ன ஒழுங்கா சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. சரி நாளைக்கு எப்படிடி மேரேஜ்க்கு வருவியா? ம் வரணும் அனு, வந்து தானே ஆகணும். ஏய் சுஃபி அம்மா வராங்க. ஏடி இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அனு நேரமே போய் படுத்தா தானே சீக்கிரம் ஏஞ்சிப்பீங்க, இல்லைன்னா 5 நிமிஷம் சொல்லி நேரம் கடத்திட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நாங்க கிளம்பிடுவோமா. எங்க வேலையெல்லாம் முடிஞ்சுதா? இல்ல அனு இன்னும் நிறைய வேலை இருக்கு, நான் அங்க போய் படுத்துக்கிறேன். நீங்க இங்க கதவு பூட்டிட்டு இருங்க. நைட்டு 2 பேரும் இங்கே படுங்க, நான் அங்க இருக்கேன். ஆகாஷம் என் கூட தான் இருக்கான். அப்பா வந்தா மட்டும் 2 தோசை ஊத்தி கொடுமா. மா இத சொல்லதான் வந்தியா? போ அப்படியே 4 பாத்திரம் சிங்க்ல இருக்குமா, அதையும் கழுவி வச்சிரு. மா போமா, அதெல்லாம் பண்ண முடியாது. ஏ அனு ஆதிக்கிட்ட ஃபோன்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியாடி? ஆமாண்டி, நேற்று கால் பண்ணா ஒரு 2 மினிட்ஸ் பேசியிருப்பேன், அதோட அவ்வளோதாண்டி. அப்போ நீயா கால் பண்ண மாட்டியாடி? இல்லடி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், அப்புறம் நமக்கு தானே கஷ்டம். ஏ லூசு, நீ வேணா கால் பண்ணி பாரு, நீ கால் பண்ண மாட்டியான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோஃபி ஆனா உனக்கு எல்லாமே தெரியுது பாரு. சரி சரி கால் பண்ணி பேசலாம். ஐயோ நான் மாட்டேன்ப்பா, அவங்க கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்குடி. என் வாயால நானே அவங்க கிட்ட உளறிடுவேன் போல. சரி சரி இங்கேருந்து பேச வேணாம், இங்கேருந்து பேசினா உன் தம்பி இல்லை உங்க அப்பா யாராவது வந்து மாட்டிப்போ. நம்ம உன் ரூமுக்கு போகலாம். ஏ சோஃபி, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல எவ்வளோ புலம்பல் தெரியுமா? ஆனா இப்போ பேசி இவ்வளோ தூரம் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லடி. சரி அனு இப்போ கால் பண்ணு, என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு இல்லடி, டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஐயோ அப்படிலாம் நினைப்பாங்களா லூசு? நீ பேசும்போது தானே அனு தெரியும் லைஃப் லாங் கொண்டு போக முடியுமா இல்லை முடியாதான்ட்டு. நீ சொல்றதும் கரெக்டு தாண்டி. சரி இரு ட்ரை பண்ணலாம். மச்சி சுத்தியும் காத்தியும் வர சொல்லு, நைட் எங்கன்னா போகலாம். ஆமா மச்சி, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, அவங்க கூட பேசுறதே இல்லை. ஆமாண்டா, ஒரு நாள் அணுவையும் இன்ட்ரோ கொடுக்கணும், இல்லைன்னா பயங்கரமா கோச்சிப்பாங்க. ஏய் ஆதி, போன் வந்து பாரு. யாருடா? பார்த்த உடனே சிரிக்கிற? அனு தாண்டா, இப்பதான் அவளை பத்தி நினைச்சேன், அதுக்குள்ள கால் பண்ணிட்டா. சரி சரி ஆதி நீ பேசு, நான் உள்ள இருக்கேன். ஓய் சொல்லுங்க மேடம். பரவாயில்லையே, ஃபோன்லாம் பண்ணியிருக்கீங்க. ஒன்றும் இல்லை, தோணுச்சு என்ன பண்ணிட்டு இருக்கியோன்னு, அதான். அப்புறம் நான் ஒன்றும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலையே. லூசு, உன்னை என்னைக்காவது அப்படி நினைச்சிருக்கேனா? ஃபர்ஸ்ட் நீ தான் அப்பா நம்பர்ல இருந்து கால் பண்றேன்னு சொல்லிட்டு கால் பண்ணாம என்ன அலைய விட்ட. அது வந்து சரி ஃபோன் பண்ணிருக்கே, வீட்ல யாரும் இல்லையா? அதுவா, எங்க அர்ஜுன் அண்ணாக்கு கல்யாணம், அதனால எல்லாரும் அங்க இருக்காங்க. இப்ப நானும் சோஃபி மட்டும்தான் இருக்கோம், அதனால தான் உனக்கு கால் பண்ணேன். கல்யாணம் எங்க? கோவில்ல தான். எந்த கோவில்ல? ஏன் சொன்னா வரப்போறியா? ஆமா, நாளைக்கு அப்பாயின்மெண்ட் சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. அனு ப்ளீஸ் அனு, ஊருக்கு போயிட்டா பார்க்கவே முடியாது. சரி சரி நான் அப்புறமா லொகேஷன் அனுப்புறேன், பார்த்துட்டு வா. இன்னைக்கு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நானும் தான் பயந்துட்டேன், ஆனா நான் என்னால பயப்படல, உன்னால பயந்தேன். நீ பண்ற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் என்னை சீக்கிரமா மாட்டி விட போகுது. மாட்டி விட்டுருவேனா? அப்படி என்னாச்சு? ஆமா, நீ வீட்டுக்கு கிளம்பினோடனே ராமாமா என்னை கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன், இருந்தாலும் என்னால அவரை ஃபேஸ் பண்ண முடியல, ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. இங்க பாரு, யார்கிட்ட எப்போ எதை சொல்லணுமோ அப்போ அதை சொல்லிதான் ஆகணும். சரி, எப்போ என்கிட்ட சொல்ல போற? ஃபோன் வைடா. ஓ, உனக்கு கோவலாம் வேற வருதா? சரி சரி பை. ஏ அனு ப்ளீஸ் டி, ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு பேசு. அப்படின்னா நீ ரொம்ப டீப்பா பேசக்கூடாது, சொல்லிட்டேன். சரி சொல்லு. சரி ஆதி, எனக்கு உன்னை பத்தி எதுவுமே தெரியாது, உன்னை பத்தி நீயே சொல்றியா? சரி, என்னை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு, நானே சொல்றேன். இப்போ எனக்கு என் தம்பி, ஃபேமிலி, ஸ்டடீஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, அப்படி கேக்குறேன். சரி, என்னை பத்தி சொல்றேன். எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரே பையன். அப்புறம் எங்க அப்பா வந்து டாக்டர் தான், எங்க அம்மா வந்து நர்ஸ். இவங்க 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஓ, டாக்டருக்கும் நர்ஸ்க்கும் லவ் ஆகி தான் நீ பிறந்த? ஆமா அனு. ஆனா இதுல டார்க் சைடு என்னன்னா, எனக்கு 10 வயசு இருக்கும் போதே எங்க அப்பா அம்மா செப்பரேட் ஆயிட்டாங்க. என்ன ஆதி சொல்ற? ஆமா, யார்கிட்டயும் அவ்வளோ சொல்ல மாட்டேன், பட் நீ கேட்டு என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு அப்போவே பிரிஞ்சுட்டாங்க. அப்ப உங்களை திரும்ப பேச வைக்க எதனா பண்ணலாமே ஆதி? நான் நிறைய ட்ரை பண்ணிட்டானு, பட் எதுவுமே ஒர்க் ஆகல. ஆனால் அவங்க 2 பேர் டிவோர்ஸும் பண்ணிக்கல, அப்படியே இருந்துட்டாங்க. சே, எப்படி நீ எல்லாத்தையும் உள்ளே வச்சிட்டு இருப்பியா? யார்கிட்டனா ஷேர் பண்ணும் ஆதி, இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஆல்ரெடி ஒரு ஸ்டடீஸ் வேற, 5 இயர்ஸ் மேலே படிக்கணும். மீதிலாம் எங்கே போகிறது? டோட்டலாக 12 இயர்ஸ்க்கு மேலே படிக்கணும். என்ன சொல்ற? அவ்வளோ படிக்கணுமா? ஆமானு, ஃபர்ஸ்ட் 5.5 இயர்ஸ் எம்பிபிஎஸ் படிக்கணும், அடுத்து எம்டி படிக்கணும், ஜென்ரல் மெடிசன், அது ஒரு 3 இயர்ஸ் ஆகும். ஃபைனலாக கார்டியாலஜி டிஎம் படிக்கணும்,
அது ஒரு 3 இயர்ஸ். எப்படி பார்த்தாலும் ஒரு 12 இயர்ஸ் அபோவ் ஆயிடும் என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு. ஆதி ஆதி நிறுத்து, நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். ஐயோ எனக்கு தலையே சுத்துது. என்ன சிரிக்கிற? ஃபர்ஸ்ட் 15 வருஷம் ஸ்கூலிங் படிக்கிறதுக்கே இங்க நாக்கு தள்ளுது. இதுல இத்தனை வருஷம் நீ காலேஜ் படிக்கணுமா? ரொம்ப கஷ்டம்டா. ஆமா கஷ்டம்தான். பிடிச்சது கிடைக்கும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இதுல எப்போ நீ கல்யாணம் பண்ணுவ? உனக்கு உன் பிரச்சனை. நீ எப்போ சொல்றியோ அப்போ. ஏய் லூசு, நான் சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். சரி சரி, நீ டீப்பா போற, நான் அப்புறம் பேசுறேன். ஏய் அனு நிறுத்து, என்ன பதற? ஒன்றும் இல்லை. சரி சரி, நான் காமனா சொல்றேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு எப்போ நான் கல்யாணம் பண்ணணுமோ அப்போ நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது 2 இயர்ஸாக இருக்கலாம், 3 இயர்ஸாக இருக்கலாம், 5 இயர்ஸாக இருக்கலாம். எப்போ அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கோ அப்போ நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுக்கு என்னோட ட்ரீம் வந்து தடையா இருக்காது. அவளுக்கு எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணணுமோ அப்போ நான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுவேன். இப்போ புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொல்றதுலாம் எனக்கு தலையே சுத்துது ஆதி. சரி சொல்லு, வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? ஐயோ அப்பா, உன் ஸ்டடீஸை பத்தி தெரிஞ்சதுக்கே இங்க தலை சுத்துது. போதும். சரி நீ சொல்லு, உனக்கு இப்போ கல்யாணம் பண்ணுவாங்க? எனக்கா கேக்குறேன்? எனக்கு எங்க ராம் மாமா எப்ப கல்யாணம் பண்ணலான்னு சொல்றாரோ அப்ப பண்ணிப்பேன். ஓகே, நான் கொஞ்சம் பேட் மூட்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன். சரி ஓகே போ. என்ன ஓகே? நான் போறேன்னா ஸ்டாப் பண்ண மாட்டியா? இல்ல, உனக்கும் ஸ்பேஸ் வேணும்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கன்னா போகணும்னு பிளான் பண்ணிருப்பேன், அதான் போ. அனு ப்ளீஸ் டி, இனிமே இப்படிலாம் சொல்லாத, ஹர்ட் ஆகுது. நான் விளையாட்டா தான் சொன்னேன் ஆதி. எங்க மாமாவே இன்னைக்கு சொல்லிட்டாங்க என்னை இனிமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு. நான் கூட நோட்டீஸ் பண்ணேன், அவருக்கு உன் மேல பாசம் இருக்கு, பட் வேற எந்த ஃபீலிங்கும் உன் மேல இல்ல. அது எப்படி? பார்த்தாலே தெரியுது. நீயும் சொல்ற, அவரும் சொல்றாரு. இல்ல, உன்னை அவருக்கு பிடிச்சிருந்தா என்ன அப்பவே சட்டையை பிடிச்சிருப்பாரு. ஆமா ஆமா, நீ பண்றதுக்கெல்லாம் இரு, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். சரி ஆதி, நான் அப்புறம் பேசுறேன். சோஃபி இருக்கா? ஓகே அனு, டேக் கேர். சாப்பிட்டு படு, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஆதி, நீயும் பாத்தேரு, நாளைக்கு பார்க்கலாம். அனு மிஸ் யூ. இப்போ நான் என்ன உங்ககிட்ட சொல்றது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி பார்த்து, டேக் கேர், மிஸ் யூ. ஏய் என்ன சொன்ன? உன்னை போய் தூங்க சொன்னேன். சரி சரி, நான் போறேன், பாய். நானும் போறேன், பாய். சரி ஃபோனை வை. நீ வை. நீ தானே ஃபோன் பண்ண, அப்ப நீ தான் வைக்கணும். அச்சோ ஆதி, இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. எனக்கு மட்டும் என்ன, நானும் டெய்லி 4-5 பொண்ணு கூட பேசிட்டா இருக்கேன். சரி, என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, நான் இன்னைக்காவது போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? சரி, நான் நிஜமாவே வைக்கிறேன், பாய். உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள், நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள். ஹாய் மேடம், எப்படி இருக்க? யாரும் என் கூட பேச வேணாம். ஏய் என்னப்பா, ஒரு 2 நாள் பிஸி ஆயிட்டேன், அதுக்கு நீ இப்படியா பண்ணுவீங்க? எப்படியும் நாளைக்கு ஒரு நாள் தான் இங்க இருக்க போறேன், அதுக்கப்புறம் கோச்சுக்கேன். உனக்குலாம் நாங்க எப்படி கணக்கு தெரியும்? உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்களே. சாரி, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃப்ரெண்டு. ஸ்ருதி, என்ன நீ புதுசா கோவப்படுற? அவ மட்டும் இல்ல, நானும் கோவமா தான் இருக்கேன். டேய் நீயுமாடா? ஆமா, அது என்னப்பா ஆசிஃபை மட்டும் கூட வச்சுட்டே சுத்துற? டேய் மச்சான், ஆசிஃபே ஏதாவது சொல்லி சமாளிடா. டேய் விடுங்கடா, மச்சான் ஹாப்பியா இருக்கணும்னு நமக்காக வந்திருக்கான், இப்படி வெறுப்பேத்துறீங்க. உனக்கு என்னப்பா, உன்னை இக்னோர் பண்ணா உனக்கு தெரியும். சரி சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்றேன், போதுமா? இப்போ எதனா ஆர்டர் பண்ணுங்க. என்ன சொல்றா உன் புது ஃப்ரெண்டு? அதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள்ல முடியிற கதை இல்ல, நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். இங்க பாரு, தெரிஞ்சோ தெரியாமலும் எங்க எல்லார் கூடயும் ரொம்ப க்ளோஸா நீ இருந்துட்ட. இதுக்கப்புறம் நீ இல்லைன்னா எங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, இந்த விஷயத்துக்கு போய் இவ்வளோ சீரியஸ் ஆகாத, இது சின்ன விஷயம், அவ்வளோதான். நான் என்னைக்குமே என் லைஃப்ல உங்களை வேற இடத்துல வச்சு பார்த்ததே கிடையாது. சரி ஆதி, இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியே போகணும், அதனால நான் டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்புறேன். ஆதி, நானும் கிளம்புறேன்டா. சரி, எனக்கும் காலையில வெளியே போற வேலை இருக்கு, கிளம்பலாமா? ஓகே. அடடா அடடா அடடா, ஏதோ